ரிதன்யாவுடைய தம்பி கிட்ட அந்த பொண்ணு சொல்லியிருக்கா, எனக்கு சாப்பாடு கூட சரியா இங்க கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருக்கா. இதெல்லாம் எவ்வளவு கொடுமை சார். 5,00,00,000 ரூபாய் அந்த பொண்ணு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு குடும்பம் செலவு பண்ணியிருக்கு. சாப்பாடு சரியா போடல அப்படின்னு சொல்லுது அந்த பொண்ணு அப்படின்னு சொன்னா, "நீ வா தங்கம், அக்கா நீ வா. எதுனா நம்ம பார்த்துக்கலாம். நீ வா" அப்படின்னு சொல்ற அந்த தைரியம் அந்த தம்பி கிட்ட இல்ல, அந்த அப்பா கிட்ட இல்ல, அந்த குடும்பத்துக்கிட்ட இல்ல அப்படின்னு சொன்னா, அந்த குடும்பத்துக்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க வந்து பெண்ண வந்து எதுக்காக வளர்த்தீங்க? அந்த பொண்ணு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக வளர்த்தீங்களா? இல்ல அந்த பெண்ணை வந்து ஒரு பெருமையான ஆபரணமா உலகத்துக்கிட்ட காமிக்கிறதுக்கு. என் பொண்ண எவ்வளவு வசதியா நான் கட்டி குடுத்துருக்கேன் பாரு. எவ்வளவு வந்து ஒரு வசதியான குடும்பத்தில அவ வாழ்றா பாரு. எவ்வளோ நகை நட்டு போட்டிருக்கா பாருங்கிற பெருமைக்கு தான் அந்த பொண்ண நீங்க வச்சிருக்கீங்களா? அவ நல்லா வாழணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இல்லையா? அப்படிங்கிறது தான். இது வந்து ரிதன்யாவோட குடும்பத்தில மட்டும் இல்ல. பல குடும்பத்தில கேட்க வேண்டிய கேள்வி. இது வந்து எனக்கு நெருக்கமான பல பேர்கிட்ட வந்து இது நடந்திருக்கு.